Hello everyone, welcome back to our channel. First partல நம்ம ancestors வந்து எப்படி ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மூவ் ஆனாங்க, எப்படி வந்து கேதர் பண்ணாங்க, அங்கே எந்த ஃப்ரூட்ஸு அங்கே இருக்க அனிமல்ஸ்லாம் எப்படி வேட்டையாடி சாப்பிட்டாங்க, அது மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அது எல்லாமே அவங்களுக்கு அது வெறும் கேதரிங் ஸ்டேஜ். ஏன்னா கிடைக்கிற ஃபுட்டை கலெக்ட் மட்டும்தான் பண்ணாங்க. ஆனால் நம்ம இந்த பார்ட்டில் பார்க்குறது க்ரோயிங் ஃபுட் ஸ்டேஜ். மனுஷங்க எப்படி பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துல தங்கி அவங்களுக்கு வேண்டிய ஃபுட்ஸு எல்லாமே வந்து விளைவிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்றத நம்ம இந்த பார்ட்டில் பார்க்க போகிறோம். இந்த சேஞ்ச்னால தான் உலகத்தில் முதலாக பர்மனெண்ட் ஹவுஸும் வில்லேஜும் உருவாச்சு. அது எப்படி எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையும் இந்த பார்ட்டில் நம்ம பார்க்கலாம். Life along river Narmada. The skilled gatherers. Hundreds of thousands of years ago, the earliest people lived along the banks of the Narmada. They were expert gatherers who had deep knowledge of the surrounding forest wealth. உலகத்தில் நிறைய இடங்களுக்கு மக்கள் வாழ ஆரம்பிக்கிறதுக்கு பலாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம சப்கான்டினென்ட்டோட முதல் மனுஷங்க இந்த நர்மதா நதிக்கரையோரத்தில் தான் வந்து தங்கி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தான் நம்ம ஸ்கில்டு கேதரர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கேதரர்ஸ்னால் என்ன? கிடைக்கிற பொருளை கலெக்ட் பண்ணுறவங்க. அவங்களுக்கு சுற்றி இருக்கிற டென்ஸ் ஃபாரஸ்ட், அதாவது அடர்ந்த காடுகளோட வெல்த் பற்றி டீப் நாலேஜ் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பிளான்ஸோட எந்த பார்ட்டை சாப்பிடலாம், எது மெடிசன் அப்படின்றது எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் சில 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலெக்டட் ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஃபார் ஃபுட், யூட்டிலைஸ்ட் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் ஃபார் சர்வைவல், எக்ஸ்பர்ட்லி ஹண்டட் வைல்ட் அனிமல்ஸ். ஸோ அந்த ஸ்கில்டு கேதரர்ஸ் என்ன மாதிரிலாம் வந்து வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் பாயிண்டில் அவங்க உணவுக்காக காட்டில் இருக்கிற ரூட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை வந்து கலெக்ட் பண்ணாங்க. அடுத்து சரௌண்டிங் ஃபாரஸ்ட் ஹீல்ஸு தங்களோட சர்வைவல் ரெக்குவயர்மெண்ட்ஸுக்காக கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அனிமல்ஸ் ஹண்ட் பண்ணுறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நேம்ஸ் ஆஃப் த லேண்ட். நம்ம நாட்டுக்கு எப்படி இந்தியா அண்ட் பாரத்னு பேர் வந்ததுங்கிற லேண்ட் ஹிஸ்ட்ரியை இப்போ பார்க்கலாம். India, derived from the river Indus. Iranians and Greeks called it Hinos or Indos, naming the land to its east as India. இந்த நேம் எங்கேருந்து வந்துச்சுன்னா நம்ம இண்டஸ் ரிவர் பேஸ் பண்ணி தான். இந்த இண்டஸ் ரிவரை சான்ஸ்கிரிட்டில் சிந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டாக 2500 வருஷத்துக்கு முன்னாடி நார்த் வெஸ்ட் வழியாக வந்த இரானியன்ஸ் அண்ட் க்ரீக்ஸ் தான் இந்த ரிவரை ஹினோஸ், இண்டோஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்புறம் அந்த ரிவருக்கு ரைட் சைடில், அதாவது ஈஸ்ட் டைரக்ஷனில் இருக்கிற என்டையர் லேண்டை அவங்க இந்தியா அப்படின்னு கூப்பிட ஆரம்பித்தாங்க. அடுத்து பாரத், நேம்ட் ஆஃப்டர் அ குரூப் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் த நார்த் வெஸ்ட் மென்ஷன் இன் த ரிக்வேதா, த இயர்லியஸ்ட் சான்ஸ்கிரிட் கம்போசிஷன். இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, நார்த் வெஸ்ட் பார்டரில் வாழ்ந்த ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப் ஆஃப் பீப்புளை குறிக்கிறதுக்கு யூஸ் பண்ண டேர்ம் தான் பாரத். உலகத்துலேயே ரொம்ப இயர்லி கம்போசிஷனான நம்ம சான்ஸ்கிரிட் ரிக்வேதாலையும் இந்த டேர்மை எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The evolution of cities. Indus and Ganga civilization. Settled life gradually evolved into large urban centers along major river system. மனுஷங்க செட்டில்டு லைஃப்க்கு வந்ததுக்கப்புறம் எப்படி பெரிய நகர நாகரிகம், அதாவது பெரிய பெரிய அர்பன் சிட்டிஸ் ரிவர் சிஸ்டம்ஸ் பக்கமாக டெவலப் ஆச்சு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். இண்டஸ், த லொக்கேஷன் வேர் த இயர்லியர் சிட்டிஸ் ஆஃப் த சப்கான்டினென்ட் ஃப்ளரிஷ். பிபினா பிஃபோர் ப்ரெசன்ட் ஆர் வருஷங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 4700 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம சப்கான்டினென்ட்லேயே முதலாக ரொம்ப மாடர்னான பிளான் பண்ண சூப்பர் சிட்டிஸ் ஃப்ளரிஷ்டான இடம் தான் இந்த இண்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கங்கா, சிட்டிஸ் டெவலப்டு லேட்டர் அலாங் த பேங்க்ஸ் ஆஃப் கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்ரிஸ். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு அப்ராக்சிமேட்டாக 2500 வருஷத்துக்கு முன்னாடி தான் கங்கா ரிவர் பேங்க்ஸ் அண்ட் அதோட ட்ரிபியூட்ரிஸ், அதாவது துணை ஆறுகள் பக்கம் புதிய நகரங்கள் வந்து டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தோம்ல கங்கா ரிவர், அது மட்டும் இல்லாமல் அதோட ட்ரிபியூட்ரிஸ் பக்கமாக அப்ராக்சிமேட்டாக 2500 வருஷத்துக்கு முன்னாடி தான் புது நகரங்கள் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னோம்ல. அப்படி உருவான ஒரு சப்கான்டினென்ட் தான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பிக் கிங்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஏன்ஷியன்ட் டைம் த ஏரியா டு த சவுத் ஆஃப் த கங்கா வாஸ் நோன் அஸ் மகதா, த கிங்டம் ஆஃப் மகதா. அந்த காலத்தில் கங்கா ரிவருக்கு நல்ல சவுத் சைட் பிளெயின்ஸில் அமைஞ்சிருந்த ஏரியாவை தான் மகதா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி மாடர்ன் டேயில் இதுதான் பீகார் ஸ்டேட்.
Its rulers were very powerful and established a vast kingdom. They encouraged travel, leading to the exchange of ideas and culture. இங்கே உள்ள ரூலர்ஸ் அதாவது கிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப பெரிய வாஸ்ட் எம்பையரை தான் நம்ம நாட்டில் முதலாக பில்ட் பண்ணாங்க. முக்கியமாக இந்த பீரியடில் மக்கள் ஒரே இடத்துல இருக்காமல் பிஸ்னஸ், எஜுகேஷன், ரிலீஜியஸ் ஒர்க்ஸ்க்காக நிறைய ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்டர்னல் கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் அண்ட் யூனிக் டைனமிக் ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்ம இந்தியா மேப்பை நல்லா பாருங்கள். நம்ம லாஸ்ட் பார்ட்டில் பார்த்தோம்ல, மனுஷங்க வைல்ட் கிரெயின்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படி சொல்லிட்டு, அதோட ரிசல்ட்ஸ் தான் இந்த மேப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேப்போட லெஃப்ட் சைட் டாப்பில், அதாவது நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் பாருங்கள், அங்கே தான் சுலைமான் அண்ட் கிர்த்தர் ஹில்ஸ் இருக்குது. See this one, Suleiman and Kirthar range, yearly wheat and barley cultivation approximately 8,000 years before. அது என்னென்னா அப்ராக்சிமேட்டாக 8000 வருஷத்துக்கு முன்னாடியே மனுஷங்க முதலாக வீட் அண்ட் பார்லியை வந்து க்ரோ பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கடுத்து மெர்கா பிளைன், ஒன் ஆஃப் த இயர்லியஸ்ட் ஸ்ட்ரக்சர்டு வில்லேஜ் செட்டில்மெண்ட்ஸ் டிஸ்கவர்டு. அங்கே ஆடு மாடு இதெல்லாமே வந்து வளர்க்க ஆரம்பித்தது இங்கே தான். அது எங்கன்னா மெர்கா பிளைன் மேப்பில் வந்து இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் ஒன், விந்தியா மவுண்டன்ஸ், அ ப்ரீமியர் ரீஜியன் ஃபார் இயர்லி ரைஸ் ப்ரொடக்ஷன். இங்கே தான் நார்த் சைடில் தான் உலகத்துலேயே ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து விளைவிச்சாங்க. அப்படியே ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், அதான் வந்து காரோ ஹில்ஸ். இண்டிபெண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ட்ரைபல் ஃபார்மிங் டெவலப், அங்கே தான் வந்து ட்ரைபல் ஃபார்மிங் வந்து டெவலப்பை வந்து ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. Northwest core, Suleiman and Kirthar Hills. Nearly 8,000 years ago, this region initiated a fundamental change in how humans interacted with nature. நம்ம மேப்பில் பார்த்த நார்த் வெஸ்ட் பார்டரில் இருக்கிற அந்த சுலைமான் அண்ட் கிர்த்தர் ஹில்ஸ்குள்ளே இப்போ டீப்பாக போக போகிறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்ராக்சிமேட்டாக 8,000 இயர்ஸுக்கு முன்னாடியே இந்த ரீஜன் உள்ள மனுஷங்க நேச்சர் கூட வந்து எப்படி இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கிராப் மேனேஜ்மெண்ட். இன்ஸ்டெட் ஆஃப் ஃபாரேஜிங், தே சிஸ்டமேட்டிக்கலி பிளான்டட் அண்ட் ஹார்வெஸ்டட் வீட் அண்ட் பார்லே. இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த காட்டிலேயோ ஃபாரஸ்ட்லேயோ வந்து தானாக விளைஞ்சி இருக்கிறத வந்து அவங்க ஃபுட்டாக வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் தான் இங்கே தான் வந்து வீட் அண்ட் பார்லியை சிஸ்டமேட்டிக்காக சீட் போட்டு வந்து விளையிறதுக்கு கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு அனிமல் டொமஸ்டிகேஷன். செலக்டட் பிரெட் ஜென்ட்லர் அனிமல்ஸ், ரேரிங் ஷீப், கோட்ஸ் அண்ட் கேட்டில் நியர்பை. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பார்த்தோம், அனிமல்ஸ் எல்லாம் வந்து வேட்டையாடி சாப்பிட்டாங்க அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இந்த ரீஜியனில் என்ன பண்ணாங்கன்னா, வைல்ட் அனிமல்ஸ்லேருந்து கொஞ்சம் ஜென்டலாக இருக்கும்ல நம்ம இந்த டொமஸ்டிக் அனிமல்ஸ், அந்த மாதிரியான சாஃப்டான அனிமல்ஸை பிக் பண்ணி அவங்களுக்காக என்ன பண்ணாங்க, ஷீப்பு, கோட்ஸு, கேட்டல் இது எல்லாமே வந்து வளர்க்குறதுக்கு ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், செட்டிலிங் டவுன். Crop life cycles forced people to stay in one location for months, establishing the first stable villages. அப்போ வந்து அவங்க அந்த வில்லேஜஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த கிரெயின்ஸ்லாம் சீட் போட்டு அது செடியாகி அதை வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க இருக்கும்போது என்ன பண்ணணும், அதை வந்து அவங்க ஒழுங்காக பார்த்துக்கணும். ஒழுங்காக அதுக்கு பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றணும். அதை வந்து ஆடு மாடு எதுவும் அதை வந்து சாப்பிட்றாமல் பார்த்துக்கணும். அதை வந்து சரியாக நம்ம பார்த்துக்கிட்டா தான் அது நல்லா வளர்ந்து அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதனால் அவங்க என்ன பண்ண முடியாது, முன்னாடி இருக்க மாதிரி ஒரு பிளேஸ் டு பிளேஸ் வந்து மூவ் ஆக முடியாது. இதனால் அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதே ஒரு பெர்மனன்ட் பிளேஸாக மாற்றி அங்கே வந்து ஒரு வாழ்வாதாரத்தை க்ரியேட் பண்ணி அங்கே வாழ ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் உலகத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேபிள் வில்லேஜஸ் எல்லாமே வந்து க்ரியேட் ஆச்சு அப்படின்னு. What is domestication? Domestication is the process in which people grow plants and look after animals. It altered the flora and fauna of the earth. ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா வந்து பீப்புள் அந்த காலத்தில் ஆன்சிஸ்டர்ஸ் வந்து பிளான்ஸை க்ரோ பண்ணி அனிமல்ஸை வந்து கேராக பார்த்துக்கிட்டாங்க இல்லையா, இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து டொமஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ்னால தான் நம்ம ஏர்த்தோட ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸோட நேச்சரே வந்து மொத்தமாக மாறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 மெயின் செலெக்ஷன் இருக்குது. ஒன்று பிளான்ட் செலெக்ஷன் அண்ட் இன்னொன்று வந்து அனிமல் செலெக்ஷன். பிளான்ட் செலெக்ஷன், ஹியூமன் செலக்டட் பிளான்ஸ் தட் ஈல்ட் large size grains and had strong stalks to bear the weight of ripe grain. They also picked plants resistant to disease.
ஸோ இதில் ஹியூமன்ஸ் வந்து காட்டில் இருக்கிற எல்லா செடியும்லாம் வந்து மனுஷங்க வளர்க்கலாம் அப்படி சொல்லிலாம் அவங்க முடிவு பண்ணல. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நல்ல லார்ஜ் சைஸ் கிரெயின்ஸ் வந்து தரக்கூடிய செடியையும் அந்த கிரெயின் பாரத்தை தாங்குகிற மாதிரியான நல்ல ஸ்டாக்ஸ் இருக்கிற பிளான்ஸை மட்டும்தான் சூஸ் பண்ணாங்க. முக்கியமாக ரெசிலியன்ட் பிளான்ஸ், அதாவது ஜென்ரல் டிசீஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற பிளான்ஸ் மாதிரி அந்த எடுத்து தான் அவங்க பிக் பண்ணி வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், அனிமல் செலெக்ஷன். ஒன்லி ரிலேட்டிவ்லி ஜென்டில் அனிமல்ஸ் வேர் செலக்டட் ஃபார் breeding. The earliest animal domesticated was the wild ancestor of the dog, followed by sheep and goats. அப்போது அந்த டைமில் காட்டில் வந்து நிறைய வைல்டு அனிமல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் ப்ரீடிங்காக நல்ல ஜென்டில், அதாவது டொமஸ்டிகேட்டட் அனிமல்ஸ் தான் வந்து அவங்க சூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இதில் வந்து அவங்க சூஸ் பண்ணது எதுனா நம்ம டாகோட வைல்டு ஆன்செஸ்டர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஷீப்பு, கோட்ஸ் இதெல்லாமே வந்து வளர்க்க ஆரம்பித்தாங்க. சென்ட்ரல் அண்ட் ஈஸ்ட், கேரோ ஹில்ஸ் அண்ட் த விந்தியாஸ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து சுலைமான் அண்ட் கிர்தா ஹில்ஸ் பார்த்தோம். இதில் வந்து கேரோ ஹில்ஸ் அண்ட் த விந்தியாஸ் பார்க்க போகிறோம். கேரோ ஹில்ஸ் அது எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்ட். அக்ரிகல்ச்சர் டெவலப்டு இண்டிபெண்ட்லி இன் த க்ரீன் ஹை ரெயின்ஃபால் ஹில் ஜோன்ஸ் ஆஃப் த நார்த் ஈஸ்ட், செட்டிங் அப் யூனிக் ஃபாரஸ்ட் கிளியரிங் ஸ்டைல்ஸ். இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் சைடில் இருக்கிற க்ரீன் ஹை ரெயின்ஃபால் ஹில் ஜோன்ஸில் அக்ரிகல்ச்சர் தானாகவே டெவலப் ஆச்சு. அங்கே நிறைய ஃபாரஸ்ட் பேச்சஸ் இருந்ததால் ட்ரீஸை கட் பண்ணி கிளியர் பண்ண ஃபாரஸ்ட் கிளியரிங் ஸ்டைல் யூனிக் அக்ரிகல்ச்சரை அவங்க யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு த விந்தியாஸ், அது எங்கே இருக்குன்னா அது சென்ட்ரல் இந்தியாவில் இருக்குது. த ஏரியாஸ் சிட்டிங் directly north of the Vindhyas hold an exceptional crown in agricultural history. These specific sites were the very first in the entire Indian subcontinent where rice cultivation successfully began. நம்ம மேப்பில் சென்டரில் பார்த்தோம்ல அந்த விந்தியாஸ் ரேஞ்சஸ்க்கு நல்ல நார்த் சைட் பிளெயின்ஸில் தான் ஒரு மெகா பிரேக் த்ரூவே நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா என்டையர் இந்தியன் சப்கான்டினென்ட்லேயே ஃபர்ஸ்ட்டு ரைஸ் கல்டிவேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மெர்கா, located in a fertile plain near the Bolan Pass, Mergha is one of the most prominent early Neolithic sites. ஸோ இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற அந்த இமேஜ் பாருங்கள், ரெக்டாங்குலர் டிசைனில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மெர்கா. ஈரான் கண்ட்ரிக்கு போகக்கூடிய போலன் பாஸ் அப்படின்ற ஒரு ஃபெர்டைல் லேண்டில் தான் வந்து இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே ஆர்கியாலஜிஸ்ட்டு மக்களோட வீடுகளை வந்து தோண்டி எடுத்து பார்த்தபோது இந்த ஒரு 2 விஷயம் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. ஒன்று வந்து வில்லேஜ் ஹவுசஸ் அண்ட் அனதர் ஒன் பிரையல் டிஸ்கவரிஸ். Village houses. Excavations reveal square or rectangular mud brick houses, often with 4 or more compartments used for storage. இந்த வில்லேஜ் ஹவுசஸில் இங்கே உள்ள வீடுகள் எல்லாம் நம்ம செஸ் போர்ட் மாதிரி ரெக்டாங்குலர் ஸ்கொயர் பாக்ஸஸாக 4 or more ரூம்ஸாக பிரித்து வச்சுருக்காங்க இல்லையா. இது எதுக்கு தெரியுமா, ஒரு ரூமில் அவங்க சாப்பிட்ற கிரெயின்ஸ், அதாவது கோதுமை, வீட் அது சொல்கிறோம் இல்லையா, இது மட்டும் இல்லாமல் மற்றது எல்லாத்தையும் சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வில்லேஜ் ஹவுசஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. Burial discoveries. Dead persons were buried with items like goats, showing an early belief in life after death. ஸோ இறந்து போனவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க, அங்கே இருக்கிற அந்த இறந்து போன ஆடுங்க கூட சேர்த்து வந்து பரி பண்ணிடுவாங்களாம். ஏன் அப்படின்னா ஒரு சிம்பிள் லாஜிக் தான். அவங்க இறந்து போனதுக்கப்புறமா அடுத்த உலகத்தில் அவங்களுக்கு ஏதாவது பசிச்சுதுன்னா இந்த ஆடு மூலயமா ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பிலீஃப் வந்து அவங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நியோலித்திக் டெக்னாலஜி, டூல்ஸ் அண்ட் பாட்ரி. மனுஷங்க செட்டில் ஃபார்மிங் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்களோட டெக்னாலஜி எப்படி அப்கிரேட் ஆச்சு அப்படின்றது நம்ம பார்க்கலாம். ஒன்று பாலிஷ்டு ஸ்டோன் டூல்ஸ், இன்னொன்று earthen pots and storage. Unlike old crude Paleolithic stone tools, Neolithic tools were polished to give a fine cutting edge. Mortars and pestles were created for grinding grain. நம்ம சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல, நம்ம ஹண்டர் கேதரர்ஸ் யூஸ் பண்ண டூல்ஸ்லாம் ரொம்ப க்ரூடாக, அதாவது கரடு முரடாக தான் இருந்துச்சு அப்படின்றத பார்த்தோம். ஆனால் இந்த நியோலித்திக் பீரியடில் தான் வந்து டூல்ஸை வந்து நல்லா ரப் பண்ணி ஒரு பாலிஷ்டாக வச்சுருந்தாங்க. செம்ம ஷார்ப்பாக கட்டிங் எட்ஜோட வந்து அவங்க ரெடி பண்ணாங்க. அப்புறம் கிரெயின்ஸ் எல்லாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு அவங்க அதாவது அந்த அரைக்கிறதுக்கான ஒரு மோட்டார்ஸ் அண்ட் பசில்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்க அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் earthen pots and storage. Large
clay pots were woven or baked to store surplus grain. Eventually, humans began decorating these pots and using them for cooking foods like rice and wheat. ஸோ ஃபார்மில் க்ராப்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கப்புறமா சாப்பிட வேண்டியது போக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரெயின்ஸ் வந்து மிச்சம் வரும். அந்த சர்ப்ளஸ் கிரெயின்ஸ் வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு களிமண் பானைகள்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டைமில் அந்த க்ளே பாட்ஸ்லாம் வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த பார்ட்ஸ்லாம் அழகாக பெயிண்ட் பண்ணி டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் குக்கிங் பண்ணுறதுக்காகவும். ஓகே, ஸோ அவ்வளோதான். சாப்டர் 1ஓட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இது தான் எல்லாமே கவர் பண்ணியிருக்கேன். இதில் கொஞ்சம் ரேண்டம் PYQs வந்து கேட்டிருக்கேன், அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், த இயர்லிஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் க்ரோயிங் கிராப்ஸ் லைக் வீட் அண்ட் பார்லே ஆர் லொக்கேட்டட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேசஸ்? சூஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். A. மலபார் ஹில்ஸ், B. சுலைமான் அண்ட் கிர்த்தர் ஹில்ஸ், C. நீலகிரி ஹில்ஸ், D. காரோ ஹில்ஸ். ஓகே, 8000 வருஷத்துக்கு முன்னாடி வீட் அண்ட் பார்லே முதல்ல ஸ்டார்ட் பண்ண இடம் தான் நார்த் வெஸ்ட் பவுண்ட்ரியில் இருக்கிற சுலைமான் அண்ட் கிர்த்தர் ஹில்ஸ். ஸ்ட்ரெயிட்டாக ஆன்சர் வந்து பி, ஆப்ஷன் பி, சுலைமான் அண்ட் கிர்த்தர் ஹில்ஸ். காரோ ஹில்ஸில் என்ன பண்ணாங்க? பேசிக் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான் நடந்துச்சு தவிர வீட் வந்து அங்கே ப்ரொடியூஸ் பண்ணல. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் A, history is a myth. Statement B, history is based on interpretation of sources. Option A is true but B is false. B, A is false but B is true. C, both A and B are true and B is a correct explanation of A. D, both A and B are true but B is not the correct explanation of A. இங்கே பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் ஏல ஹிஸ்ட்ரியை வந்து வெறும் மித் அப்படி தான் சொல்கிறாங்க. ஆனால் இது கம்ப்ளீட்லி ராங் இல்லையா? ஹிஸ்ட்ரி ஆக்சுவல் ப்ரூவ்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பேஸ் பண்ணி உருவானது தான் ஹிஸ்ட்ரின்றது நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் ராங். அந்த ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ராங். பி பாருங்கள், ஹிஸ்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் சோர்சஸ். அது அப்சல்யூட் ட்ரூத் தான், கரெக்ட் தான். நம்ம மேனுஸ்கிரிப்ட்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், டூல்ஸ் மாதிரி உள்ள சோர்சஸ், டிடெக்டிவ்ஸ் மாதிரி ரீட் பண்ணி தான் ஹிஸ்ட்ரி எல்லாமே எழுதுகிறாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஏ இஸ் ஃபால்ஸ் பட் ஸ்டேட்மெண்ட் பி இஸ் ட்ரூ. ஸோ ஆப்ஷன் என்ன? பி, ஏ இஸ் ஃபால்ஸ் பட் பி இஸ் ட்ரூ. ஓகே, அவ்வளோதான். சாப்டர் 1ஓட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபெல்லோ டீச்சர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கீப் லேர்னிங். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.